கௌரி சங்கர், என்ன அடிச்சிட்டீங்கல்ல? உங்களை அவமானப்படுத்தி இந்த காலேஜை விட்டே வெளியேத்தல என் பேர் ராஜா இல்ல. நாளைக்கு ராத்திரியே நீங்க 3 பேரும் இங்கே இருங்க. யாராவது வராங்களான்னு பாருங்க. மணி என் கூட வா. சரி. ஏன் சார், உங்க பத்திரிகை பேர் என்ன? முச்சந்திங்க. என்ன சார் முச்சந்தி, 5 விளக்கு, இதெல்லாம் ஒரு பேரா? அது இல்லைங்க, எங்க பத்திரிகை ஒரு மாதிரியான பத்திரிகை. கொஞ்சம் பணத்தை அள்ளி விட்டா சம்பந்தமில்லாத 2 பேர் போட்டோவை வெட்டி ஒட்டி ஒரு சின்ன கிசுகிசுவை சேர்த்து பயங்கரமான நியூஸா வெளியே விட்டுடும். இஸ் இட்? எஸ். ஆமா, இப்ப யார பத்தி எழுதணும்? சொல்றேன். அவ ஒரு தமிழ் பேராசிரியை, பேரு கொடிமலர். குடும்ப பொண்ணு மாதிரி தெரியுது. நமக்கு ஏன் சார் வீண் பாவம்? பாவ புண்ணியத்துக்கெல்லாம் அஞ்சாதவனா அந்த கொடிமலர் என் மேல படரணும். உங்களால முடியுமா முடியாதா? என்னால முடியாது எதுவுமே கிடையாது. ஆனா கொஞ்சம் பணம் அதிகமா செலவாகுமே. பணத்தை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பத்திரிகையில போட்டோவை போடுங்க, சுட சுட செய்தியும் போடுங்க. படிக்கிறவங்க அதை உண்மைன்னு நம்பணும். தட்ஸ் ஆல். எல்லா கேள்விக்கும் 1, 2, 3 கரெக்டா ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன்னா உனக்கு ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிருக்கு. சார், நோ எக்ஸ்பிளனேஷன். பிரின்சிபல் டவர். மிஸ்டர் கௌரி சங்கர், ராஜாவுக்கு நீங்க டியூஷன் சொல்லி கொடுக்கறதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. கெட்டு போன பையனுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கிறது தப்பா? ஓஹோ, அதனாலதான் கொஸ்டின் பேப்பரே எடுத்து அவங்கிட்ட கொடுத்துட்டீங்களா? கொஸ்டின் பேப்பரா? நான் வாட் ரபிஷ். இட் இஸ் நாட் ரபிஷ் பட் a fact. என்கொயரி கமிட்டி உங்க பேர்ல 3 குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. நம்பர் 1, எங்க நாலேஜ் இல்லாம ராஜாவுக்கு நீங்க டியூஷன் சொல்லி கொடுத்திருக்கீங்க. நம்பர் 2, கொஸ்டின் பேப்பரை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க. நம்பர் 3, காலேஜ்ல ராஜாவை ஓவரா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. உங்க தைரியத்துல தான் அவன் காப்பி அடிச்சிருக்கான். அவனை நிச்சயம் நான் டிஸ்மிஸ் பண்ணத்தான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தேவை. சார், நீங்க சொல்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் நான் பொறுப்பாளி இல்லை. ஆனா ராஜாவை பத்தி ஒரு வார்த்தை, தயவு செய்து இந்த தடவை அவனை மன்னிச்சிருங்க. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நல்ல பையன். அவன் போற வழிதான் சரியில்லை. மறுபடியும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அவன் திருந்திடுவான். கௌரி சங்கர், எனக்கு உங்க எக்ஸ்பிளனேஷன் தான் தேவை. மிஸ்டர் பிரின்சிபல், தவறு செய்தவங்க தான் விளக்கம் கொடுக்கணும். ஐ எக்ஸ்பிளைன் நத்திங். இதோ என்னுடைய ரெசிக்னேஷன். தேங்க்யூ.
பயப்படாத, உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். பட் ஒன் திங், என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு ஒன்னே நீ ஏமாத்திக்கிற. நில்லுங்க. எங்க வந்தீங்க? இங்க வரதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? சாரி ராதா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன். மன்னிப்பு கிடைக்கும் எதிர்பார்த்துதான் இந்த கோயிலுக்கு ஓடி வந்திருக்கேன். பிளீஸ் ராதா, உங்க அண்ணனை கூப்பிடு, நான் அவரை பார்க்கணும். பார்த்து அதான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டியப்பா. இன்னும் என்ன பாக்கி இருக்குன்னு நீ அவரை பார்க்க வந்திருக்க? மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ, குருவுக்கு சரியா தான் கொடுத்திருக்க. அம்மா, இந்த பாருங்கம்மா, எனக்கு அம்மா இல்ல. உங்களை என் அம்மாவா நினைச்சு கும்பிட்டு கேட்கிறேன். தயவு செய்து வெறுப்பு கொண்டாதீங்க. சத்தியமா சொல்றேன், நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். சார், சார், இந்த கேடுகட்டவனை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். நான் செஞ்சதை மறந்து சிறுவையில் அரைஞ்ச மாதிரி எதுவுமே சொல்லாம இருக்கீங்களா சார்? சார், நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சது தப்புதான். என்ன மன்னிச்சிருக்க சார். எழுந்திரிப்பா. எப்ப நீ செய்தது தவறுன்னு உணர்ந்தியோ அப்பவே நீ நல்லவன் ஆயிட்ட. இன்றையிலிருந்து நீ எனக்கு மாணவன் இல்ல, மகன். அப்ப மகனுக்குள்ள மன்னிப்பு இருக்குப்பா. சார், அப்படின்னா என் டியூஷன் தொடரும் இல்ல சார்? டியூஷன் மட்டும் இல்லை, என் பாசமும் தொடரும். சார், பாப்பா நாயுடு, யாரது? இதை பார்த்தீர்களா? எதை? இந்த முச்சந்தியை, இந்த பத்திரிகையை. நான் கட்டியிருக்கும் கரையில்லாத இந்த வெள்ளை புடவை போன்ற என் வாழ்க்கையில் சேற்றை அடித்து விட்டார்களே. அவுத்து போட்டு. என்ன சொன்னீர்? ஒண்ணுமில்ல, கட்டியிருக்கிற புடவையில சேறுபட்டுட்டா மாத்து புடவை கட்டிக்கிறது இல்லையா, அத சொன்னேன். இப்படி கொண்டா. பிரபல தமிழ் ஆசிரியை கொடிமலரும் பிரபல தொழிலதிபர் பாப்பா நாயுடுவும் படுக்கறையில் கும்மாளம். ஓஹோ, ஏனையா ஊழையிடுகிறீர்? ஊழையிடல, சிரிச்சேன். நகைப்போ அது இல்ல, நம்ம உறவு ஆபீஸ் வரைக்கும் தானே இருந்தது, இன்னும் படுக்கை அறைக்கு போலயே, அதுக்குள்ள எப்படி முச்சந்திக்கு வந்தது? எனக்கு எப்படி தெரியும்? கூடாத நட்பு கெடுதலில் முடியும் என்பது சான்றோர் வாக்கு. அது என் வாழ்க்கையில் உண்மையாகிவிட்டது. நீ பேசுறது தப்பு. நான் என்ன 16 வயசு பொண்ணையா கவனிச்சேன்? என்னுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி உன்னை செலக்ட் பண்ண, அதனுடைய விளைவு இது. பாப்பா நாயுடு, நான் ஒரு ஆசிரியை. என் மாணவர்கள் இதை பார்த்தால் என்னை முச்சந்தியில் நிறுத்திக் கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேட்க மாட்டார்களா? அழாது. உன்னுடைய மாணவர்களுக்கு நம்ம 2 பேருமே சேர்ந்து பதில் சொல்லலாம். தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? கொடிமலர், நீ விவரம் தெரியாம பேசுற. கிசு கிசுல ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அது உண்மையோ பொய்யோ மக்கள் நம்பிடுவாங்க. அதுக்கு ஒரே வழி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு திருமணமா? இதில் என்ன தப்பு? 40 வயசுல நீ 20 மாதிரியா இருக்க, 50ல நான் 30 மாதிரியா இருக்கேன். நமக்கு என்ன குறைச்சல்? கொடிமலர் பாப்பா டார்லிங், இன்னையில இருந்து நீ யார் தெரியுமா? யார்? மிஸ்ஸஸ் கொடிமலர் பாப்பா நாயுடு.